ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பாரம்பரியமான முறையில் வந்து நிறையா வீட்டில் நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து செய்வாங்கள்ல, கடுகு பொடி அண்ட் கருவேப்பிலை பொடி. இது ரெண்டும் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ்க்கு, நல்லா சூடான ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் இட்லி தோசை கூட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம தனித்தனியாக கூட மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகி அதோட மனம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க ஆறுறதுக்கு. தென் அதே கடாயில் வந்து பூண்டு, வரமிளகா. இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து காரம் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தென் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு இது எல்லாமே வந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வந்து நல்லா கையில் எடுத்தோம்னா மொறு மொறுன்னு அப்படியே உடையணும். அந்தளவுக்கு அதோட மனம் வர அளவுக்கு நம்ம வறுத்து இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். தென் இந்த கலவையில் பார்த்திங்கன்னா வந்து உப்பு அண்ட் பெருங்காயம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக இல்லாமல் கொரன்னு அரைச்சி சூடான சாப்பாட்டில் போட்டு சும்மா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து தேர் இஸ் அ பிலீஃப் தட் ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் வந்து அதோட புண்ணெல்லாம் வந்து இதை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் வந்து செஞ்சு தருவாங்க. பட் இது வந்து புண்ணை சரி பண்ணுமா சரி பண்ணாதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடாயில் வந்து கருவேப்பிலை, நீங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் தனித்தனியாகவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்ந்து கூட பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகா. அகெயின் இந்த பூண்டு, வரமிளகா நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தென் சீரகம், மிளகு இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகி அந்த மணம் வரணும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் எடுத்தோம்னா அதே மாதிரி தான் மொறுன்னு நல்லா வந்து உடையணும். அந்தளவுக்கு நல்லா இதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி உப்பு அண்டு பெருங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து அதே மாதிரி தாங்க மிக்சர் ஜாரில் போட்டு ஆகினதுக்கப்புறம் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி தயார். இது வந்து தனியாக தான் பொடி செஞ்சு சாப்பிட்ணும் ஹேர் ஃபாலுக்காக அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம டெய்லியும் சாப்பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தனியாக எடுத்து வைக்காமல் சாப்பிட்டாலே போதும். பட் இதோட பொடியும் நல்லாயிருக்கும். இதையும் வந்து நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.